வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இப்ப ரிசல்ட்டுக்கு அப்புறம் மாணவர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அதற்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். 3 வகையான மாணவர்களை நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கும்னு நினைச்சேன் சார். இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு நான் சொல்றது என்னன்னா 50,000 ரூபாய் மேல சம்பளம் இருக்கிற போஸ்ட் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன். ஒரு 600 ரேங்குக்குள்ள வந்துட்டா எனக்கு அந்த போஸ்ட் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சேன் சார். நான் இப்ப என்ன ஆயிட்டேன், 600க்கு வெளியில போயிட்டேன். எனக்கு இப்ப சம்பளம்ங்கிறது என்னதான் உறுதி செய்யப்பட்டிருக்கு, 30,000 தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள். ரைட்டா? நீங்க நினைக்கிறதுல சிறிதும் தப்பு இல்ல. ஏன்னா ஆப்போசிட்ல என்னவா இருக்கு, குரூப் 2A ஃபெயில்ட் ஆயிட்டாங்க, குரூப் 2A அண்ட் குரூப் 2 அப்படிங்கிற இன்டர்வியூ போஸ்ட்லயும் ஃபெயில்ட் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு வேலையே கிடைக்காது அப்படிங்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அதையும் நீங்க கருத்துல கொள்ளணும். ரைட்டா? அடுத்தது, இது ரெண்டுமே வேணாம்ப்பா, நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில 2 வருடத்தை நான் வீணடிச்சிட்டேன், நான் இப்ப டிஎன்பிஎஸ்சி குவிட் பண்ண போறேன். இந்த மனநிலையில இருக்கிறவங்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. உங்களுக்கான வழிகாட்டல் இதுல இருக்கு. ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸோட குரூப் 2 குரூப் 2A ரிசல்ட்ஸ் நம்ம இங்க காட்டியிருக்கோம். டாப் 100ல நம்ம ஸ்டூடெண்ட் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள் இருக்காங்க. டாப் 200க்குள்ள 2 பேர் இருக்காங்க. இப்படி 5,990 போஸ்ட்ல 100 மாணவர்கள் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் மாணவர்களா இருக்காங்க. நீங்க அனைவருமே என்ன பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும், நீங்க அடுத்தடுத்த படிநிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரைட்? அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு தான் என்ன பண்றோம், இந்த வீடியோவை அப்லோட் பண்றோம். நம்ம லாஸ்டா போட்ட வீடியோ எப்ப இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி 24. நான் தேவைக்கான அளவுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸோட ரிசல்ட்டை பத்தின அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணேன். ஏன்னா 15,000 பேர் தான் ரீச்ல இருக்கீங்க. அதுல வெறும் 6,000 நபர்களுக்கு தான் வேலை கிடைக்கும். மற்றவர்கள் தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணிருங்க, உங்களுடைய நேரத்தை குரூப் 4லயோ குரூப் 1லயோ ஒதுக்குங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சரியான நேரம் இப்பதான் வந்திருக்கு. ஏன்னா வெற்றி பெற்ற மாணவர்கள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அரசு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு யார் தான் சார் வழிகாட்டணும், நாம தான் வழிகாட்டணும். அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரைட்டா? வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே எதை சந்திச்சுதான் வெற்றியாளர் ஆயிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஃபெயிலியரை சந்திச்சுதான் வெற்றியாளர் ஆயிருப்பாங்க. இப்ப 15,000 நபர்கள்ல வெறும் 6,000 நபர் தான் மிச்சம் இருக்கக்கூடிய 9,000 நபர்கள்ல எந்த சைட்ல சார் நீங்க இருக்கணும், உங்களுடைய கனவுகளை தூக்கி சுமக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அதை விட்டுட்டு உங்களுடைய சொந்த டவுட், செல்ஃப் டவுட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் என்ன ஆகும், உடைஞ்சிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிங்க. ரைட்? நீங்க டிஎன்பிஎஸ்ஐ விட்டு வெளியில விலகிறது அப்படிங்கறத முடிவை எடுத்திருந்தாலும் சரி, இல்ல நான் குரூப் 2A குரூப் 2ல ஃபெயில்ட் ஆயிட்டேன், இப்ப நான் என்ன செய்யணும் அப்படிங்கறதாலும் சரி, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு தான் சார் எதிர்பார்த்தேன், ஆனா வெறும் 25,000 to 30,000 சம்பளத்துல என்னால இருக்க முடியாது, நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லுங்க சார் அப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய கனவுகளை சேர்ந்து சுமக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸும் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த ஃபெயிலியரை நீங்க கடந்து வரதுதான் என்னது உங்களுடைய வெற்றிக்கான வழியா இருக்கும் அப்படிங்கறதையும் திரும்ப சொல்லிடுறோம். ரைட்டா? இப்ப என்ன சார் பண்ணணும், குரூப் 2 நாட் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஒஸ்ட் கேட்டகரியை நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? 3 கேட்டகரி அப்படின்னு சொன்னா அதுல ஒஸ்ட் கேட்டகரி அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கறது தெரியும். அப்ப குரூப் 2A நீங்க ஜெனரல் பிரிலிம்ஸ்ல ஜெனரல் இங்கிலீஷ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அடுத்தது என்ன சார் செய்ய முடியும், உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தா குரூப் 1 இருக்கு. குரூப் 2 இல்லையா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியாது, குரூப் 2A வந்து தனியா நடக்க போதான்னு தெரியாது. அது இல்லாம அந்த எக்ஸாம்ல ஜெனரல் இங்கிலீஷ் இருக்குமா அப்படிங்கறதும் தெரியாது. இப்போதைக்கு நீங்க எதை சார் டிக் அடிச்சுக்க முடியும் அப்படின்னா குரூப் 1 ப்ரிப்பரேஷனை மட்டும் தான் டிக் அடிச்சுக்க முடியும். ரைட்? அதே ஜெனரல் தமிழ்ல எடுத்தவங்களுக்கு என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா குரூப் 4 ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கண்ணுக்கு முன்னாடியே இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா தாராளமா என்ன பண்ணிடலாம், அதற்கான முயற்சியை நீங்க ஆரம்பிச்சிடலாம். அது இல்லாம நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன சார் இருக்கு, குரூப் 1 இருக்கு அப்படிங்கறதை தெரிஞ்சுங்க. உங்களுக்கும் எதை உறுதியாக சொல்ல முடியல, 2A என்ன நடக்கும் அப்படிங்கறத உறுதியாக சொல்ல முடியல அப்படிங்கறதுனால யாருக்கு சார் ஓரளவுக்காச்சும் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தா ஜெனரல் தமிழ் கேண்டிடேட்டுக்கு என்ன இருக்கு, ஓரளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அவங்க குரூப் 4 எழுத முடியும். இதை 1000 முறை நம்மளுடைய வலைதளத்திலேயே சொல்லியிருக்கோம், நம்மளுடைய யூடியூப் வீடியோல அடிக்கடி சொல்லியிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க எடுத்து பார்க்கலாம். ரைட்? அடுத்தது என்ன சார் செய்யணும், சரி இப்ப எனக்கு முன்னாடி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்ன, இந்த சில விஷயங்களை செய்தால் நான் என்னுடைய ப்ரிப்பரேஷனை ஒழுங்கமைத்துக்க முடியும் அப்படிங்கிறவங்க.
ரைட்டா? இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க யாரு சார் அப்படின்னு பார்த்தா ஐ எம் குவிட், நான் இந்த இதை விட்டே போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்க என்ன சார் செய்யணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஆர்டிஐல நம்மளுடைய பேப்பரை வாங்கி பார்க்கணும். ஆர்டிஐல நம்மளுடைய பேப்பரை வாங்கி பார்த்தாதான் டிஎன்பிஎஸ்சி நமக்கு என்ன மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? நம்மளுடைய ஆர்டிஐ பேப்பர் நம்மளுக்கு கையில கிடைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை டிக் அடிச்சிடலாம். ரைட்டா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தா ஒன்ஸ் நம்ம பேப்பரை பார்த்துட்டோம்னா நமக்குள்ளேயே என்ன ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணிக்கலாம். நான் மெயின்ஸ் நல்லா எழுதியிருந்ததா தான் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே நல்லா எழுதியிருந்தேனா அந்த 3 மணி நேரத்துல என்னுடைய முழுமையான 100% நான் கொடுத்திருந்தேனா அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படி முதல்ல நம்மளுடைய மெயின்ஸோட கேட்டகரைசேஷன்ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நான் எதுல சார் பெஸ்ட், குரூப் 4 மாதிரி இருக்கிற ஒரே ஒரு எக்ஸாம்ல நான் ரொம்ப பெஸ்டா பண்றேனா இல்ல மெயின்ஸ் இருக்கக்கூடிய தேர்வுகளையும் நான் பெஸ்டா பண்றேனா அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனையும் பண்ணிடலாம். ரைட்டா? இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க குரூப் 4 மாதிரி இருக்கிற அந்த ஷேடிங் எம்சிக்யூல நீங்க பெஸ்டா இல்ல மெயின்ஸ் இருக்கக்கூடிய தேர்வுகள்ல நீங்க பெஸ்டா அப்படின்னு பாத்திரலாம். ரைட்? அடுத்தது என்ன சார் இருக்கு அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ். அந்த பெஸ்ட் எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்களுடைய அவுட்புட்டை பொறுத்து தான். ரைட்? நீங்க உங்களுடைய மனசுல என்ன நினைச்சிருந்திருப்பீங்க, தேர்வு ரிசல்ட் வர வரைக்கும் மெயின்ஸ் எழுதக்கூடியவன் நானும் அதுல ஒரு மாணவனா இருந்திருப்பேன் அப்படிங்கறத நினைச்சிருப்பீங்க. ரைட்? நான் நல்லா தான் எழுதியிருந்த மெயின்ஸ், ஆனா டிஎன்பிஎஸ்சி தான் என்ன பண்ணல, ஒழுங்கா திருத்தல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்களா செல்ஃப் அனாலிசிஸ்ல? அப்ப உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஐ எம் கியூட் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2 கேட்டகரி தான் இருக்கு. ஒன்னு நான் எம்சிக்யூல பெஸ்டான்னு தெரிஞ்சுக்கணும், இல்ல நான் மெயின்ஸ்ல பெஸ்டான்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் அடுத்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்டிஐ பேப்பர் வாங்கணும். ஆர்டிஐ பேப்பரை வாங்கிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் அனாலிசிஸ்ல நான் கரெக்டா தான் எழுதியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி எனக்கு மார்க் கொடுக்கல அப்படின்னா நீங்க மெயின்ஸ்ல ஒரு அளவுக்கு பெஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு எம்சிக்யூ லெவல் குரூப் 4 எக்ஸாம் செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ரைட்? அடுத்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார் இருக்கு? இது வந்து 3 மாணவர்களுக்குமே. 3 மாணவர்கள் என்ன சொல்லியிருக்கேன், நான் இன்டர்வியூ போஸ்ட் எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு இன்டர்வியூ போஸ்ட் கிடைக்கல. நான் குரூப் 2A குரூப் 2ல கிளியர் ஆயிடுவேன்னு நினைச்சேன் ஆனா கிளியர் ஆகல. நான் டிஎன்பிஎஸ்சியை விட்டே வெளியில போறேன்னு நினைக்கிறேன். இந்த 3 கேட்டகரிக்குமே என்ன பொருந்தும் அப்படின்னா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பொருந்தும். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது 2024ல என்ன சார் வாய்ப்பு இருக்கு, நீங்க ஒரு அரசு அதிகாரியா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. எனக்கு எம்சிக்யூ மட்டும் தான் சார் வரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருங்க, ஆட்டோமேட்டிக்காவே குரூப் 4ல போயிடுங்க. ரைட்டா? எம்சிக்யூ தான் எனக்கு வரும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா குரூப் 4 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அல்டிமேட். இல்ல சார் எனக்கு மெயின்ஸ் நல்லா வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் இருக்கு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, 2ங்கிற போட்டு கேட்டகரியில உள்ள போஸ்ட் வந்து தனியா நடக்கும், 2Aல இருக்கக்கூடிய கேட்டகரி போஸ்ட் தனியா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய 2 பேருக்குமே என்ன வாய்ப்பு இருக்கு, எம்சிக்யூலையும் வாய்ப்பு இருக்கு, 2லயும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு தேதிக்கு என்ன சார் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய 3 கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கும் அப்படின்னு பார்த்தா எம்சிக்யூ இருக்கக்கூடிய குரூப் 4 அப்படிங்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மெயின்ஸ் இருக்கக்கூடிய குரூப் 1 எங்கிறது என்னது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் என்ன சார் பண்ணுது அப்படின்னா அந்த பாசிபிலிட்டிய ரியாலிட்டியா மாத்துறதுக்கான பிரிட்ஜா என்ன பண்ண போறோம், நாங்க ஆக்ட் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் இங்க இருக்காங்க, அவங்களுடைய வின் அப்படிங்கக்கூடிய அந்த கனவு பதவி இங்க இருக்கு, அதற்கு நடுவுல என்ன பண்ண போறோம், நம்ம பிரிட்ஜ் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸா நம்ம சொன்னது என்னது, குரூப் 4 அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, குரூப் 1 அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க தமிழ் மீடியமா இருந்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A எழுதும் போது பிரிலிம்ஸ்ல தமிழ் மீடியம் எடுத்து எழுதிருந்தீங்க, குரூப் 2க்கு எதிர்பார்த்து இவ்வளவு நாள் படிக்காம இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க என்ன சார் கொடுக்குறோம், டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு குரூப் 4 பேட்ச் உங்களுக்கு கொடுக்குறோம். வித் பேமெண்ட் தான், எல்லாமே பெய்டு தான். ஏன்னா வித்தவுட் பெய்டு என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய மாணவர்களுக்கு அந்த ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்க முடியாது. இதை இப்ப நாங்க என்ன பண்ணலாம், ஓப்பனா கூட கொடுக்கலாம். பட் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது போனாதான் அவங்க சரியாக பயன்படுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாள் ஒரு தலைப்பு, அந்த ஒரு தலைப்புல ஒரு தேர்வு, அந்த தேர்வும் டிஎன்பிஎஸ்சி நோக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வெற்றி பெறுவதை யாராலையுமே தடுக்க முடியாது.